தொட்டால் சுகமா, சொன்னால் சுகமா? பிரைஸ் தி லார்ட். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் ஒருவர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவன் மகன் பிழைத்து கொண்டான் என்று யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 47, 50 மற்றும் 51 இறை வார்த்தைகளில் நாம் இவ்வாறு பார்க்கின்றோம். இங்கு அரச அலுவலர் இயேசுவிடம் கேட்டது ஒன்று, ஆனால் இயேசு அவர் கேட்டவுடன் அவருக்கு கொடுத்தது மற்றொன்று. ஆம், அவர், இயேசுவே, நீர் வந்து என் மகனை பிழைக்க வையும் என்று இயேசுவை தன் இல்லத்திற்கு வரச் சொன்னார். ஆனால் இயேசு அவர் கேட்டுக்கொண்ட பிரகாரம் அவர் வீட்டிற்கு செல்லவில்லை. மாறாக அவர் கேட்காத தன் வார்த்தைகளை மட்டும் கொடுத்தார். அரச அலுவலர் கேட்டது இயேசுவின் செயலை, ஆனால் இயேசு கொடுத்தது அவர் வார்த்தையை. எதற்காக? அவரது நம்பிக்கையை சோதிப்பதற்காக. நடந்தது என்ன? ஒரு சலனமோ கோபமோ அதிருப்தியோ அந்த அலுவலரிடம் காணப்படவில்லை. என்ன இயேசுவே, நீங்கள் அற்புதம் செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டுதானே என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பதவி அந்தஸ்து எல்லாம் விட்டுட்டு உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் வந்து என் மகனை தொட்டு சுகப்படுத்துவீங்கன்னு பார்த்தா சும்மா போ, உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று சொல்கிறீங்களே, உங்களுக்கே இது சரியாக தோணுதா இயேசுவே? தொட்டால் தானே சுகம் கிடைக்கும், வெறும் வார்த்தையால் சொன்னால் எப்படி சுகம் கிடைக்கும் என்று இயேசுவிடம் அவர் வாக்குவாதம் செய்யவில்லை. தொட்டாலும் சுகம், சொன்னாலும் சுகம் என்று அவர் வார்த்தையை முழுவதுமாக நம்பி தன் வீட்டிற்கு போனார். போகும் வழியிலேயே மகன் பிழைத்து கொண்டான் என்று கேள்விப்பட்டார். வீட்டிற்கு போனவுடன் அவர் செய்த முதல் வேலை, அவரும் அவர் வீட்டினர் அனைவரும் அவரை நம்பினர் என்று நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். என்ன அருமையான படிப்பினை இது நமக்கு! இவர் எதை நினைத்து வந்தாரோ அது நடந்தது. ஆனால் அவர் நினைத்த மாதிரி இல்லை, நினைக்காத வகையில் அது நடந்தது. இயேசு வந்து தொட்டு குணப்படுத்துவார் என அரசு அலுவலர் நினைத்தார். ஆனால் இயேசு வராமல் வார்த்தையை மட்டும் கொடுப்பார் என அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர் நினைத்தது நடந்தது. ஆம், தம் மகன் சுகம் பெற வேண்டுமென நினைத்தார். இயேசுவின் வழி வித்தியாசமானதாக இருந்தாலும் அது நடந்தது. ஆம் அன்பானவர்களே, நாம் எதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதுதான் நம் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது இந்த ஆண்டில் என்று நாம் நம்புவோம். மனம் சோர்ந்து போய்விடாதீர்கள். நாம் நினைப்பது இந்த வழியில்தான் நடக்க வேண்டும் என ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்போம். ஆனால் அது அந்த வழியில் நடப்பதற்கான அறிகுறிகளே காணப்படாத பொழுது சோர்ந்து போக வேண்டாம் அன்பானவர்களே. இந்த அரசு அலுவலர் போல் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் அவருக்குரிய வழியில் செய்வார். வழி வித்தியாசமாய் இருந்தாலும் ரிசல்ட் நான் எதிர்பார்த்ததாய்தான் இருக்கும் என்று அவரை முழு மனதோடு நம்பினால் அது நிச்சயம் நடக்கும். ஆம் அன்பானவர்களே, இந்த ஆண்டு நம்மை ஆண்டவர் எப்படி வழிநடத்தப் போகிறார் என்பது நமக்கு தெரியாது. நாம் ஆண்டவரிடம், ஆண்டவரே, என்னை இந்த ட்ராக்ல நடத்திட்டு போங்கப்பா, என் பிரச்சனைக்கெல்லாம் இதுதான்ப்பா வழி, இந்த ஒரு மனுஷனுடைய மனசை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா போதும்பா, எனக்கு எல்லாமே கிடைச்சிரும்பா என்று ஆண்டவருக்கு வழிகளை நாம் காட்ட வேண்டாம். ஏனென்றால் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55, 8 மற்றும் 9 என்று வாக்குரைக்கும் நம் ஆண்டவரின் கரங்களில் நம் காரியங்களை கொடுத்து விடுவோம். குறுக்கே வந்த எரிகோ மதிலை உடைக்க யோசுவாவிற்கு சத்தம் போடுங்கள் உடையும் என்ற சத்தம் மட்டும்தான் கேட்டது. அதை நம்பி யோசுவா நினைத்தே பார்த்திராத ஒரு வழியை கண்டுபிடித்து எப்படி அந்த தடைகளை தகர்த்தெறிந்து முன்னே சென்றாரோ அதே போல நாமும் முன்னே செல்வோம், ஆண்டவரின் வழிகளை பின்பற்றி. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, மலைகளை பெயர்க்கும் உமக்கு என் தடைகள் ஒன்றுமே இல்லை. இறந்தவரை உயிரோடு எழுப்புகின்ற உமக்கு என் வியாதிகள் எம்மாத்திரம் என முழுமையாக உம்மை நம்பி என் காரியங்களை உம்முன் வைக்கிறேன் அப்பா. கிரகிக்க முடியா காரியங்களை செய்ய உம்மை வேண்டுகிறேன். ஆமேன்.